எனவே இந்த போர் தொடங்கியதிலிருந்தே ஈரான் முன்வைத்த முக்கிய இலக்குகளில் ஒன்று இந்த பிராந்தியத்தில் அமெரிக்க தளங்கள் இருக்கக்கூடாது என்பதாகும். இதற்கு பிறகு பல நாடுகள் திரும்பி பார்த்து அமெரிக்க படைகளை நம் மண்ணில் வைத்திருப்பதும் நம் நாட்டையும் மக்களையும் முக்கிய சொத்துக்களையும் இலக்குகளாக மாற்றுவதும் உண்மையில் லாபமானதா என்று கேட்கப் போகின்றன. அதுதான் பிரச்சினை. அவர்களின் பார்வையில் இருந்து என்னால் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் சவுதி அரேபியா, நீங்கள் ஐக்கிய அரபு அமீரகம், நீங்கள் அமெரிக்காவிடமிருந்து பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை வாங்கியுள்ளீர்கள். அமெரிக்க பொருளாதாரத்தில் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான பில்லியன் டாலர்களை முதலீடு செய்துள்ளீர்கள். இது ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் கட்டப்பட்டது. நாங்கள் இதைச் செய்கிறோம், நீங்கள் எங்களை பாதுகாக்கிறீர்கள். இப்போது அவர்களின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட 100 விழுக்காடு ஹார்முஸ் ஜலசந்தியை சார்ந்து இருக்கும் சூழலை நாம் உருவாக்கிவிட்டோம். அந்த ஜலசந்தி இப்போது மூடப்பட்டுள்ளது, அதை நீங்களே சென்று திறந்து விடுங்கள் என்று சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தால் முடியாத ஒன்றை நாம் மற்ற நாடுகளிடம் கூறுகிறோம். அதனால் அவர்கள் இந்த பணமெல்லாம் எதற்கு என்று கேட்கிறார்கள். இதற்காகத்தான் நாங்கள் இதைச் செய்தோம், எனவே நீங்கள் சென்று அந்த வேலையை முடிக்க வேண்டும், ஆனால் நாங்கள் செய்ய விரும்பவில்லை என்கிறோம். அப்படியானால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அமெரிக்காவுடனான தங்கள் முழு பொருளாதாரம் அல்லது பாதுகாப்பு உறவை அவர்கள் மாற்றியமைக்கப் போகிறார்கள். அது நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக தெரிகிறது. அவர்களுக்கும் அது அதே அளவு கடினமாக தெரிகிறது. அவர்கள் ஈரானிடமிருந்து ஏவுகணைகளையும் தாக்குதல்களையும் எதிர்கொண்டுள்ளனர். அவர்கள் உண்மையிலேயே ஒன்றும் செய்யாமல் சும்மா இருக்க முடியுமா? கோட்பாட்டு ரீதியாக ஆம், ஆனால் அதற்கு அமெரிக்காவிடமிருந்து பல பாதுகாப்பு உத்தரவாதங்களும் பிற செயல்பாடுகளும் தேவைப்படும். அவை நடக்கப் போவதில்லை. அல்லது அவர்கள் அமெரிக்காவை கைவிடலாம், அதுவும் அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தும், ஏனெனில் இப்போது அவர்களுக்கு உண்மையான அச்சுறுத்தல் உள்ளது. எனவே அவர்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளனர்.